ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் இப்போ புளிக்குழம்பு வைக்க போகிறோம். நம்ம அதுக்கு வெண்டைக்காயை சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் குழந்தைங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். புளிக்குழம்புக்கு தேவையான ஆயில். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். கடுகு உளுந்து, கடுகு உளுந்து என்னைக்குமே கம்மியாக தான் போடணும். சரிங்களா? அதிகமாக போடக்கூடாது. 2 ஜீரகம், 2 வெந்தயம், அது பொரிஞ்சாட்டி வெங்காயம் போடணும். சரிங்களா? வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வணங்கிடும் எண்ணெயில். அனல் வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. இது வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை தான் மெயின் இன்க்ரீடியன்ஸே. சரிங்களா? கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறித்து நாம் குழம்புக்கு இப்போ சேர்த்துக்கலாம். சரிங்களா? தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். புளி குழம்புக்கு இப்போ புளி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. சரிங்களா? குழம்புக்கு இது தேங்காயும் ஒரு 4 ஜீரகமும் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சோன்னே இறக்க போகும்போது தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இதை ஊற்றி இறக்குனா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். தேங்காவோட ப்ளஸ் ஜீரகம் சேர்த்துருக்கோம். சரிங்களா? இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நமக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய் பாய்.